ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் மகி. இன்றைக்கி வீடியோவில் வீரே IES லைட்டை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃபர்தராக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்டிமேட் ஆகும். நான் ஏற்கனவே இன்டீரியல் மாடல் க்ரியேட் பண்ணி மெட்டீரியலெல்லாம் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அதுவே எடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் வீரே ஃபிசிக்கல் கேமராவும் டூம் லைட்டும் செட் பண்ணி வச்சுருக்கேன். டூம் லைட்டில் பார்த்தீங்கன்னா நைட் வியூ HDR இமேஜ் வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். HDR இமேஜ் டூம் லைட்டில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கங்க. நான் கேமரா செலக்ட் பண்ணி நான் செட் பண்ண வியூவுக்கு போய்க்கிறேன். C ப்ரெஸ் பண்ணி பெட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 2 லைட் வந்து ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த லைட்டில் இருந்து தான் எனக்கு பார்த்தீங்கன்னா IES லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். IES லைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். IES லைட் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக கூகுளில் போய் சர்ச் பண்ணாலே ஃப்ரீ IES லைட் நிறையா இருக்குது. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. IES லைட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாடிஃபை லிஸ்ட்டில் அதில் வீரே IESன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. லைட்டை கிளிக் பண்ணனா பேராமீட்டர்ஸ் வரும். பேராமீட்டர்ஸை ஃபர்தராக பார்க்கலாம். இப்போ லைட் செட் பண்ணிடலாம். லைட் செட் பண்ணுறதுக்கு எப்பயுமே 2D வியூ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் எக்ஸாக்ட்டா செட் பண்ண முடியும். லைட் பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண மாடல்ல இருந்து டிராக் பண்ணி கீழே வைங்க. டார்கெட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா கீழே இருக்கணும். லைட் பாத்தீங்கன்னா மேல இருக்கணும். இந்த மாதிரி தான் நீங்க லைட் வந்து டிராக் பண்ணணும். உங்களுக்கு லைட்டோட டார்கெட் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் வேணாலும் நீங்க டிராக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ லைட்டை செலக்ட் பண்ணிட்டு டாப் வியூ போயிடுறேன். இப்போ பாருங்க, நம்ம செட் பண்ணுற லைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப முன்னாடி இருக்குது. இதுக்கு தான் வந்து 2D யூஸ் பண்ணணும்னு. இப்போ லைட்டையும் டார்கெட் பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணிட்டு லைட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக லைட் செட் ஆகிருச்சு. கொஞ்சமாக லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நம்ம மாடலுக்கு சென்டரில் இருக்கிற மாதிரி. ஃபர்தராக இதே மாதிரி நீங்களும் செட் பண்ணிக்கோங்க. அவசரமே பட வேண்டாம், மெதுவாக நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாக்டாக ரிசல்ட் கிடைக்கும். எனக்கு வேணுங்கிற டிஸ்டன்ஸுக்கு டார்கெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். டார்கெட் செலக்ட் பண்ணக்கூடாது, லைட்டை செலக்ட் பண்ணால் மட்டும்தான் மாடிஃபை லிஸ்ட்டில் அதோட பேராமீட்டர்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். மாஸ்டர் பெட்ரூமுங்கும் போது நீங்கள் ஒரு லைட்டு செட் பண்ணுறதை விட 2 லைட் செட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அழகாக இருக்கும். இதே லைட்டை ஷிஃப்ட் பிடிச்சி டூப்ளிகேட் காப்பி ஒன்று எடுத்து அந்த லைட்டுக்கு நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போது செகண்ட் லைட்டோட டார்கெட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ 2 லைட்டுமே பார்த்தீங்கன்னா வேறு ஆங்கிளில் வந்து ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். ரெண்டர் எடுக்கிற அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நார்மலாக IES லைட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். டார்கெட் பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபோக்கஸ் ஆகிருக்காது. இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண IES லைட்டை பார்த்தீங்கன்னா வீரே லைட்டில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டை செலக்ட் பண்ணிவிட்டு மாடிஃபை லிஸ்ட்டில் IES லைட்டோட பேராமீட்டர்ஸ் போயிருங்க. அதில் IES ஃபைல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க பாத்தில் போய் அந்த IES லைட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் கொடுத்துட்றேன். இப்போ கேமரா வியூவில் வீரே IES லைட்டை பாருங்கள். நம்ம ப்ரௌஸ் பண்ண IES லைட் வந்து செட் ஆகிருச்சு. இப்போ ரெண்டர் கொடுக்குற அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பழைய லைட்டுக்கு இப்போ நம்ம செட் பண்ண லைட்டுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இப்போ நம்ம செட் பண்ண IES லைட்டு பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது, கலரும் அதே மாதிரி இல்லை. அதனால நம்ம அதோட பேராமீட்டர்ஸில் போய் கலரு இன்டென்சிட்டி எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேராமீட்டர்ஸில் நிறையா வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க, நிறையா ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நான் சொல்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா முக்கியமாக நீங்கள் அதை யூஸ் பண்ணாலே போதும். ஃபர்தராக நீங்கள் வந்து ஒன்றா சேஞ்ச் பண்ணி பாருங்கள், அதோட டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா கட் ஆஃப். இது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 0.001 கொடுத்துருக்குறாங்க. இது சேஞ்ச் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைட்டில் இருக்கிற அந்த ஃபெதர் எல்லாமே கட் ஆகிருச்சு. இன்டென்சிட்டி வேல்யூ வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன், ஒரு 10,000 செட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரேஸோட ஃபெதர் எல்லாமே கட் பண்ணி எட்ஜஸ் எல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. இதுதான் வந்து கட் ஆஃப் வேல்யூ. பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாகவே வந்து 0.001 வச்சுருங்க டிஃபால்ட்டாக. நான் அதோட டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு அந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணி காட்டினேன். அதே மாதிரி பிரைட்னஸ் வேணும்னா இன்டென்சிட்டி வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிஃப்யூஸ் கான்ட்ரிபியூஷன் வந்து நான் வேல்யூ 3 வைக்கிறேன். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டோட டிஃப்யூஸ் கலரோட பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இதில் வேல்யூ அதிகமாக இருக்கிறனால உங்களுக்கு அதோட ரேஸ் வந்து அவ்வளோக்கா தெரியாது, ரொம்ப பிரைட்டாக இருக்கும். அதனால் வேல்யூ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கம்மியாகவே மீடியமாகவே வச்சுக்கோங்க. நான் வந்து 1.5 செட் பண்ணிக்கிறேன், போதும் எனக்கு. நெக்ஸ்ட்டு கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்ட்டி ஹாலு இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது நிறையா IES லைட் எல்லாம் செட் பண்ணி டிஃப்ரெண்ட் கலர் எல்லாம் சூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நிறையா IES லைட் எல்லாம் வச்சு நிறையா கலர் எல்லாம் சேஞ்ச் பண்ணி செட் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.
நெக்ஸ்ட்டு உனியர் லைட்டை செலக்ட் பண்ணிவிட்டு வேறு ஐஎஸ் லைட்டு கொடுக்குறேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஐஎஸ் லைட்டோட ரேஸ் பாருங்கள், கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். நிறையா ஐஎஸ் லைட்டோட டைப்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போதே அதுலேயே தம்ப்நெயில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன கலரு என்ன டிசைனில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் ரைட் சைடில் சூஸ் பண்ண அதே லைட்டை வந்து இதுக்கு செட் பண்ணிக்கிறேன். இதுக்கும் பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி வேல்யூ வந்து 10,000 செட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி டிஃப்யூஸ் கான்ட்ரிபியூஷன் வந்து 1.5 செட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லைட்டுக்கு பார்த்தீங்கன்னா கலர் மோடில் கலர் சூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு பொதுவாக கெல்வின் வேல்யூ சேஞ்ச் பண்ணி எப்படி கலர் சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு கலர் மோடில் டெம்பரேச்சர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது நைட் லைட்டுங்கிறதுனால நான் ஒரு 3000 செட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே கெல்வின் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிருச்சு. ஒரு எல்லோ கலர் செட் ஆகிருக்கு. இந்த மாதிரி தான் நீங்கள் கலர் சூஸ் பண்ணியும் செட் பண்ணிக்கலாம். டே டைமில் நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டெம்பரேச்சர் வேல்யூ சேஞ்ச் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைட் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ரெண்டர் செட்டப் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெண்டர் செட்டப்பில் டிஃபால்ட்டாக நீங்கள் என்னென்ன நோட் பண்ணணும்னா ஃப்ரேம் பஃபர் ஆன் ஆயிருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இமேஜ் சாம்பிளரில் வந்து டைப் வந்து ப்ரோக்ரெசிவ் செட் பண்ணிக்கிறேன். இதையும் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் செட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது என்னென்னா கீழே வாங்க, குளோபல் டிஎம்சியில் வந்து அட்வான்ஸ் கொடுத்துருங்க. இதில் டிஃபால்ட்டாக டிக்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு கலர் மேப்பில் அட்வான்ஸ் கொடுத்துருங்க. இதில் டைப் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பனன்டியல் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஜிஐ மெனு போயிருங்க. ஜிஐ ஆன் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இரேடியன்ஸ் மேப்பு லைட் கேட்ச் கொடுத்துருங்க செகண்டரிக்கு. அப்புறம் டிஃபால்ட் இருக்கிறது அட்வான்ஸ் செட் பண்ணிடுங்க. இரேடியன்ஸ் மேப் வந்து அட்வான்ஸ் கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்தது கீழே வந்தீங்கன்னா லைட் கேட்சில் டிஃபால்ட் வந்து அட்வான்ஸ் செட் பண்ணிடுங்க. அதுக்கடுத்தது செட்டிங்ஸ் மெனுவில் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் கொடுத்துருங்க. அதுக்கடுத்தது டைனாமிக் வேல்யூ வந்து 0 இருந்துச்சுன்னா 8000 செட் பண்ணிடுங்க. அடுத்தது ரெண்டர் எலிமெண்ட் போயிருங்க. அதில் ஆடு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நாய்ஸ் வரக்கூடாதுங்கிறதுனால நான் வீரே டிநாய்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே வந்தீங்கன்னா டிநாய்ஸ் இன்ஜின் வந்து நான் NVIDIA கொடுத்துட்றேன். இப்போ ரெண்டர் செட்டப் எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. ரெண்டர் கொடுக்குறதுக்கு முன்னாடி அவுட்புட் சைஸ் வந்து HD சைஸில் செட் பண்ணிக்கிறேன். இப்போ செட் பண்ணியாச்சு, ரெண்டர் கொடுத்துட்றேன். இந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட்டாக நிறையா ஒர்க் பண்ணி பாருங்கள். இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். வாழ்க தமிழ்.